வணக்கம், நான் உங்க புனிதா. நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வாழ்க்கை நமக்கு வெற்றியை கொடுக்காதுங்க, வெற்றிக்கான வாய்ப்பை தான் கொடுக்கும். வெற்றிக்கான பாதையை வேணா வாழ்க்கை தரலாங்க. ஆனா அந்த பாதையில பயணிக்க வேண்டிய கடமை நம்மளோட கடமை தான். உங்ககிட்ட ஒரு கிளாஸ் டீயையும் 2 பிஸ்கெட்டையும் கொடுத்தா டீல பிஸ்கெட்டை தொட்டு சாப்பிட முடியுங்க. பிஸ்கெட்டோட சுவையையும் அனுபவிக்கலாம், டீயோட சுவையையும் அனுபவிக்கலாம். ஆனா கொஞ்சம் தாமதமானாலும் பிஸ்கெட் கரைஞ்சி டீல விழுந்துடும். இதே மாதிரி தாங்க வாய்ப்பு அப்படிங்கிறது நம்ம எப்போ எப்படி அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்துதான். நம்ம தாமதப்படுத்த அந்த வாய்ப்பு நம்மள கைவிட்டு போயிடும். பனி படர்ந்த கண்ணாடியில கண்களை வரைஞ்ச அந்த கண்ணுல இருந்து வழிஞ்சது நீர். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ஹைக்கு கவிதை எவ்வளவு அழகான நமக்கு ஒரு உணர்வு பூர்வமான கருத்தை கொடுக்குது அப்படின்ட்டு. நம்ம மனசு முழுக்க அந்த தோல்வி, பயம், பதட்டம் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் பொழுது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இருக்கிற வாய்ப்பை நம்மளால பயன்படுத்திக்க முடியாது. அதே மாதிரி தாங்க எல்லாத்துக்கும் பயந்து பதட்டப்பட்டு இது சரியா வருமா வராதான்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தோம்னா வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வெற்றிக்கான வாய்ப்பா இருக்காதுங்க. இறுதியில நமக்கு கண்ணீர் தான் மிஞ்சும். ஏற்றி விடுறதுக்கு அப்பா இல்ல, தூக்கி விடுறதுக்கு சொந்தங்கள் இல்ல. இருந்தாலும் நீங்க உழைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. கடவுள் கொடுத்த புனிதமான வாய்ப்பை நீங்க தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. மேடையில ஏற வாய்ப்பு கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு உங்களால கீழே இருந்து கை தட்ட முடியுதுல்ல, அந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அந்த அனுபவம் ஒரு நாள் நீங்க மேடையில ஏறும் பொழுது உங்களுக்காக மற்றவங்களை கண்டிப்பா கைத்தட்ட வைக்கும். வாய்ப்புங்கிறது தேவதை மாதிரிங்க. உங்க மனக்கதவை நீங்க திறந்து வைக்கும் பொழுது அந்த தேவதை திரும்ப 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 வருங்க. ஆனா பயம், பதட்டம், கவலை இது எல்லாத்தையும் ஒரு கதவாக்கி உங்க மனசை மூடி வச்சுட்டீங்கன்னா அந்த வாய்ப்புங்கிற தேவதை உங்க வாழ்க்கையில வரவே வராதுங்க. பாதி கனடா தாண்டினதுக்கு அப்புறமா இது போதும், இன்னைக்கு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிணத்துல தாங்க விழுவீங்க. அதே மாதிரிதான் ஒரு வாய்ப்பை நீங்க எப்ப முழுமையா பயன்படுத்துறீங்களோ அப்பதான் அதோட முழு பலனை உங்களால அனுபவிக்க முடியும். நடந்த கதை, நடக்க போற கதையை நினைச்சு நீங்க இருக்கிற வாய்ப்பை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வெறும் கதையாதாங்க போகும், சரித்திரமா மாறாது. நம்மளோட வாழ்க்கை சரித்திரமா மாறினாலும் பரவாயில்ல, ஆனா சாதாரண மனுஷ வாழ்க்கையா இருக்கக்கூடாதுங்க. அதனாலதான் சொல்றேன், கிடைக்கிற வாய்ப்பை நிம்மதியா பயன்படுத்திக்கோங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. வாய்ப்பு போனா திரும்ப வரலாம், ஆனா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கணும்னா நீங்க இருக்கிற வாய்ப்பை ஓரளவுக்கு அது பயன்படுத்தி தாங்க ஆகணும். கடுமையா போராடுங்க. உங்க போராட்டத்து மேல நீங்க நம்பிக்கை வைங்க. எப்போ நீங்க உங்க போராட்டத்து மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்பவே நீங்க துணிஞ்சிடுவீங்க. உங்க வாய்ப்பை உங்களால பயன்படுத்திக்க முடியும். கண்டிப்பா அதுல வெற்றி காண முடியும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.